Hi students, so next we can study about the interspecific interaction oda analysis. Okay, so adoda types தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். Okay, so interspecific அப்படினா என்னன்னு சொன்னேன், ரெண்டு விதமான species. Okay, ஒரே species கிடையாது. Inter means two different species. Okay, so அதுல என்னென்ன விதமான ஒரு interaction நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். So first one is the amensalism. Okay, amensalism. Okay, இப்போ amensalism அப்படின்னா ஆக்சுவலி இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளால பாருங்கள் -0 கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷீஸுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. ஓகே, பெனிஃபிட்டும் கிடையாது, இல்லை எந்த ஹார்மும் கிடையாது. ஓகே, அதுதான் 0. மைனஸ் அப்படின்னா அதுக்கு ஏதோ சம் ஹார்ம். ஓகே, ஏதோ சம் பிரச்சனை வந்து இதால் இருக்குது. சரியா? ஸோ amensalism இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஓகே, இல்லாட்டி பிக்கர் அனிமல்ஸ்னு வச்சுக்கோ. சரியா? அப்போது ஆல்ரெடி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்ஸ் என்ன ஆகும், வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்ஸால் வீக்கஸ்ட் அனிமல்ஸுக்கு என்ன ஆகுது, பிரச்சனை வந்து ஏற்படுது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எலிஃபண்ட். ஓகே, ஸோ எலிஃபண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நடந்து போகுது. ஸோ அது நடந்து போகும்போது கீழே அது என்ன பண்ணும், கீழே மிதிச்சுக்கிட்டே நடக்குது இல்லையா. ஸோ அங்கே நிறைய ஆன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆன்ஸ் சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ அது மிதிக்கிறதுனால காலில் மிதிப்பட்டு அது எல்லாமே டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. பட் எலிஃபண்ட்டுக்கு அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இல்லை இல்லையா, அதுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, அதுக்கு எந்த ஹார்மும் கிடையாது. பட் அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆர்கானிசம்க்கு என்ன ஆகுது, டெத் வரைக்கும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அதுக்கு பிரச்சனை ஏற்படுது இல்லையா. தேட் இஸ் த amensalism. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மியூச்சுவலிசம். ஓகே, ஸோ மியூச்சுவலிசம் அப்படின்னா என்னது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. ரெண்டு பேருமே ரெண்டு ஸ்பீஷீஸுமே பகிர்ந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஷேரிங். ஓகே, ஸோ ஃபுட் ஆகட்டும் இல்லை ஸ்பேஸ் ஆகட்டும், ஓகே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, அப்போ ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட். ஓகே, மேபி ரெண்டு பேருக்கு பெனிஃபிட் இல்லாட்டி கூட ரெண்டு பேருக்கு எந்த ஹார்மும் இருக்காது. புரியுதா? மேக்ஸிமம் பெனிஃபிட் தான் கிடைக்கும். சில ஸ்பீஷீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீஷீஸ் இல்லாமல் இன்னொரு ஆளால் இருக்கவும் முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் ஏற்படும். தேட் இஸ் த மியூச்சுவலிசம். ஓகே, அதனால தான் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் ப்ளஸ் மீன்ஸ் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெர்பிவோர்ஸ் அண்ட் பாக்டீரியா. ஓகே, இப்போ ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா என்னது, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். ஓகே, இப்போ பிளான்ட் ஈட்டிங் அனிமல் ஹெர்பிவோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெர்பிவோர்ஸோட லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் அது சீக்கம் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா சரி பாக்டீரியா ஆர் ப்ரெசன்ட். ஓகே, சில பாக்டீரியா வந்து இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெர்பிவோர்ஸ் இப்போ கோட்டெல்லாம் என்ன சாப்பிடுது, பிளான்ட் ஐட்டம்ஸ் தான் இல்லையா. ஸோ பிளான்ஸில் என்ன இருக்குது, செல்லுலோஸ் இருக்குது இல்லையா. செல்லுலோஸை வந்து அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் அது டைஜஷன் அப்படிங்கிறது நடக்கும். அது நமக்கும் அப்படி தான். அப்போ ஹெர்பிவோர்ஸ் ஃபுல்லாகவே பிளான்ஸை தான் சாப்பிடுது இல்லையா. அப்போது பிளான்ஸை வந்து அது சாப்பிடும்போது செல்லுலோஸ் வந்து அதுக்கு டைஜஸ்ட் ஆகணும். அப்போ டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா. ஓகே, ஸோ அதோட அந்த சீக்கம் ரீஜியன்லேயும் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்லேயும் சில பாக்டீரியா இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்போது ஹெர்பிவோர்ஸ்க்கு என்ன ஆகுது, பாக்டீரியாவால் சம் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இல்லையா. அதே நேரத்தில் பாக்டீரியாவுக்கு என்ன கிடைக்கிது, பாக்டீரியாவுக்கு ஹெர்பிவோர்ஸ் என்ன பண்ணுது, தங்குறதுக்கு என்னது சூட்டபிள் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது இல்லையா. எங்கே இருக்குது, ஹெர்பிவோர்ஸோட இண்டஸ்ட்ரியலில் தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்பேஸை கொடுத்தது யார், ஹெர்பிவோர்ஸ் தான் இல்லையா. அப்போ ரெண்டு பேருக்குமே இதனால் என்னது, பெனிஃபிட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் பாலினேஷன். ஓகே, ஸோ கிராஸ் பாலினேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கிராஸ் பாலினேஷன்னா தெரியும் இல்லையா, என்னது அயல் மகரந்த சேர்க்கை. டெய்லி மார்னிங் எழுப்பி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் கார்டன் இருக்குது அப்படின்னா எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து யார் வந்து உட்காந்துருப்பா, இன்செக்ட்ஸ் இல்லையா. அப்போ இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுது, இன்செக்ட்ஸுக்கு என்ன வேணும், இன்செக்ட்ஸ் எதுக்காக வருது, இன்செக்ட்ஸ் வந்து நெக்டரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வருது இல்லையா. ஸோ அங்கே நெக்டரை கலெக்ட் பண்ண வரும்போது பொல்லன் கிரெயின்ஸ் இருக்கும். பொல்லன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும், இது இன்செக்ட்ஸோட பாடியில் போய் ஒட்டிக்கும்.
இல்லையா? இப்போ இன்செக்ட்ஸோட ஹேபிட்டேட் என்னது? இன்செக்டோட ஹேபிட் என்னது? ஒவ்வொரு பிளான்ட்டாக அது போய் போய் வரும் இல்லையா? அப்போ அங்கே என்ன நடக்குது? கிராஸ் பாலினேஷன் நடக்கும் இல்லையா? அப்போது பிளான்ட்டுக்கும் பெனிஃபிட் இருக்குது சரியா? ஏன்னா அதோட பொல்லன் கிரெயின்ஸ் வந்து இன்செக்டால் என்ன ஆகும்? கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அதே நேரத்தில் இன்செக்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட்? அதுக்கு நெக்டர் கிடைக்கும் இல்லையா? தேன் வந்து கிடைக்கும் இல்லையா? ஹனி வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ ரெண்டு பேருமே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு crocodile அண்ட் பேர்ட்ஸ். crocodileக்கும் பேர்ட்ஸுக்கு என்னது? crocodile பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ crocodileோட டீத்தில் நிறைய டர்ட்டியாக இருக்கும் ஓகேயா? ஸோ அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேர்ட்ஸ் வந்து உட்காந்து அதை என்ன பண்ணும்? ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துடும். பேர்ட்ஸுக்கு என்ன கிடைக்குது? ஃபுட்டு கிடைக்குது. crocodileக்கு என்ன கிடைக்குது? அதோட டீத் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ போத்தா பெனிஃபிட்டட் இல்லையா? ரெண்டு பேருக்குமே நன்மைகள் வந்து கிடைக்குது. புரியுதா? பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு கிடைக்குது, crocodileோட டீத் என்ன ஆகுது? க்ளீன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹெர்மிட் கிராப் அண்ட் சி அனிமோன். ஓகே, ஹெர்மிட் கிராப் அண்டு சி அனிமோன். இப்போ ஹெர்மிட் கிராபோட மேலே வந்து சி அனிமோன் உட்காந்துருக்கு ஓகே. இப்போ கிராப்னா நண்டு இல்லையா? துறவி நண்டு அப்படின்னு சொல்லுவோம். சி அனிமோன் நமக்கு தெரியும் இல்லையா? 11th நம்ம படிச்சிருக்கிறோம் சி அனிமோன் பற்றி சரியா? அப்போ சி அனிமோன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிராம்போட மேலே வந்து உட்காந்துருக்கும். உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா, இதுக்கு ஒரு பெக்யூலியர் நேச்சர் இருக்குது. என்னது? ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்குது இல்லையா? ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்குது. ஸ்டிங்கிங் செல்ஸ் எதுக்காக இருக்குது? இதை யாராவது அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அதை ஸ்டிங் பண்ணும். அப்போது இதுக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. யாருக்கு? கிராபுக்கும், ஹெர்மிட் கிராபுக்கும் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்குது இல்லையா? அதே நேரத்தில் சி அனிமோனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து கிராப் கிட்டேருந்து கிடைக்கும். இப்போ போத் ஆர் பெனிஃபிட்டட் ஓகே. அப்போது மியூச்சுவலிசம் அப்படின்னா என்னது? போத் ஆர்கானிசம் ஆர் பெனிஃபிட்டட் ஓகே. இங்கே ஹார்ம் அப்படிங்கிறது கிடையாது, ரெண்டு பேருக்குமே தீமைங்கிறது கிடையாது, நன்மை மட்டும்தான் கிடைக்கும் ஓகே. சம் ஸ்பீஷீஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்கவும் செய்யாது ஓகே. தட் இஸ் த மியூச்சுவலிசம். நெக்ஸ்ட் ஒன் கமென்சலிசம் ஓகே. ஸோ கமென்சலிசம் உதவி பெறுறது. அப்போ ஒரு ஆளுக்கு என்னது? நன்மை கிடைக்குது, ஒரு ஆளுக்கு என்னது? என்ன ஆகுது? பெனிஃபிட் ஆகுது. இன்னொரு ஆளுக்கு பெனிஃபிட்டும் இல்லை, எந்த ஹார்மும் கிடையாது சரியா? இப்போ மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்பீஷீஸும் எதுக்காக ஒன்றா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர், தட் மீன்ஸ் ஒரு ஆதரவு, சப்போர்ட், தென் ப்ரொடக்ஷன், லோக்கோமோஷன். ஸோ இந்த பர்பஸுக்காக என்ன பண்ணோம்? ஒரு ஸ்பீஷீஸ் வந்து இன்னொரு ஸ்பீஷீஸை நாடி இருக்கும் சரியா? இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷீஸ்க்கு என்ன இருக்குது? பெனிஃபிட் ஆகுது. இன்னொரு ஸ்பீஷீஸுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது, அதே நேரத்தில் எந்த ஹார்மும் கிடையாது, ஹார்ம்ஃபுல்லாக ஆகாது சரியா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பெர்னக்கிள்ஸ் அண்ட் வெயில்ஸ். வெயில்ஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா பெர்னக்கிள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ பெர்னக்கிளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கெல்லாம் போக முடியாது. பட் வெயிலோட நேச்சர் என்னது? வெயில் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் என்ன செய்யும்? சீல வந்து என்ன செய்யும்? லோக்கோமோட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது இந்த வெயிலோட பாடியில் பெர்னக்கிள் இருக்கிறதுனால என்ன ஆகுது? இங்கேருந்து எந்த பிளேஸுக்கு வேணாலும் வெயிலோட போய்கிட்டே இருக்கும். அப்போது இதுக்கு வந்து என்ன இருக்குது? இதுக்கு பெனிஃபிட்டட் இல்லையா பெர்னக்கிள்ஸ். பட் வெயில்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா வெயிலுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பெர்னக்கிளால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏதாவது நன்மை இருக்கா? எந்த நன்மையும் கிடையாது. பட் அதே நேரத்தில் பெர்னக்கிளுக்கு என்ன கிடைக்குது? நன்மை இருக்குது. என்ன நன்மை இருக்குது? லொக்கோமோஷன் பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ரெட்ஸ் அண்ட் கேட்டில்ஸ். இப்போ கேட்டிலை சுற்றி நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேட்டில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேட்டில் பக்கத்தில் இன்செக்ட்ஸ் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ எக்ரெட் அப்படிங்கிறது கொக்கு கொக்கு. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கேட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிடும் ஓகே. அப்போது எக்ரெட்டுக்கு ஃபுட்டு கிடைக்கிது ஓகே. கேட்டிலுக்கு இதால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்மும் கிடையாது, பட் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் குறையும். ஏன்னா எக்ரெட் என்ன பண்ணுது? அந்த இன்செக்ட்ஸை வந்து என்ன பண்ணுது? பிடிச்சி சாப்பிடும் ஓகே. தட் இஸ் த கமென்சலிசம். நெக்ஸ்ட் காம்படிஷன் ஓகே. காம்படிஷன் இது நம்ம சொல்லவே வேண்டாம், நமக்கு தெரியும். எதுக்கெல்லாம் காம்படிஷன் இருக்கும்? ஃபுட், வாட்டர், நெஸ்டிங் ஸ்பேஸ் ஓகே, கூடு கட்டுறதுக்கான அந்த பரப்புக்கு, தென் கவர், மேட்ஸ் ஆர் அதர் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்துக்குமே காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வீட்டிலே கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாலே கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவோம்? சண்டை போட்டு தான் இருப்போம் இல்லையா? அவங்களுக்கு பெருசாக இருக்குது, நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லி நமக்கு ரெண்டு பேர் இருக்கிறதுலே காம்படிஷன் வருது அப்படின்னா
ஒரு ஸ்பீஷீஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக என்னது 2 விதமான ஸ்பீஷீஸ் அப்படின்னு அங்கே காம்படிஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுது, 2 பேருக்குமே ஹார்ம் தான். சரியா, 2 பேருக்குமே நன்மை கிடைக்கிறதில்லை, தீமை தான் இருக்குது. ஓகே, அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அக்வர் ஆகுறதுனால எந்த ஸ்பீஷீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த ஸ்பீஷீஸுக்கு எல்லாமே கிடைக்கும், வீக்காக இருக்கிறதுக்கு கிடைக்காது. ஏன்னா பொதுவாகவே காம்படிஷன் அப்படிங்கிறது எப்போ வரும், இப்போது எந்த இடத்துல வந்து ரிசோர்ஸஸ் வந்து நிறைய இருக்கோ, மேபி ஃபுட்டு வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே காம்படிஷன் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ எங்கே வந்து ரிசோர்ஸஸ் வந்து குறைவாக இருக்கோ, சரியா, எது வேணால் சொல்லிக்கிறேன், ஃபுட் ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், நெஸ்டிங் ஸ்பேஸ், கவர், மேஸ், எதுவானாலும் சரி தான். ஓகேயா, ஸோ அங்கே வந்து என்னது, எது வந்து குறையுதோ, லிமிட்டடாக இருக்கோ, அங்கே தான் காம்படிஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ காம்படிஷன் அக்வர் ஆகும்போது எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க, மற்ற வீக்கானவங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ இதைத்தான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் ஆஃப் ஹார்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், டிகிரி ஆஃப் காம்படிஷன். ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் காம்படிஷன், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் ஸ்பீஷீஸாக இருக்காங்க. ஓகே, 2 பேருமே ஒரே ஸ்பீஷீஸ், 2 பேருமே பேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ 2 பேருக்குமே ஃபுட்டுங்கிறது ஒரே மாதிரி தான் வேணும் இல்லையா, ஷெல்டர் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் தேவை இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அவுல் ஃபார் ஃபுட். இப்போ அவுல் ஸ்பீஷீஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுல் ஸ்பீஷீஸுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபுட்டு தான் வேணும். அப்போ அங்கே என்ன ஆகுது, ஸ்கார்சிட்டி அக்வயர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே காம்படிஷன் வந்து ஹை லெவலில் இருக்கும். இப்போ 2 விதமான ஸ்பீஷீஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை எடுத்துக்கோமே, 2 விதமான ஸ்பீஷீஸ் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃபுட்டுக்காக இல்லை அந்த என்னது பர்டிகுலர் ஸ்பேஸுக்காக இல்லையா, இதுக்காக எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணோம், சம் காம்படிஷன் அரைசஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பேர்ட்ஸ் அண்ட் ஸ்குரில் 2மே பார்த்திங்கன்னா நட்ஸ் இல்லையா, இப்போ கொட்டைகள் இதெல்லாம் அது என்ன பண்ணோம், 2மே ஒரே மாதிரி தான் சாப்பிடும். அப்போ இங்கே இவங்களுக்கு இடையில் என்ன வருது, ஒரு காம்படிஷன். சரியா, சீட்ஸ், நட்ஸ் இதெல்லாமே இது 2மே சாப்பிடக்கூடியது. அப்போ அங்கே ஸ்கார்சிட்டி அது அதில் வந்து லிமிட்டட் தான் இருக்குது அப்படின்னா அங்கே காம்படிஷன் வந்து அரைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்செக்ட்ஸ் அண்ட் அங்குலேட்ஸ், அதாவது டியர், கவ் இதெல்லாமே அங்குலேட்ஸ். ஓகேயா, ஸோ இன்செக்ட்ஸ், அங்குலேட்ஸ் 2 பேருமே எதுக்காக தான் அங்கே காம்படிஷன் வரும். இப்போ புல் இருக்குது, புல்லில் தான் 2 பேருக்குமான ஃபுட்டு வந்து இருக்குது இல்லையா. ஸோ அங்கே அதில் சம் லிமிட்டேஷன் வருது அப்படின்னா அங்கே என்ன ஆகுது, காம்படிஷன் வந்து அரைஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் த டிகிரி ஆஃப் காம்படிஷன். நெக்ஸ்ட் ஒன், பாரசைட்டிசம். ஓகே, பாரசைட் அப்படின்னா என்னது, இன்னொன்னோட ஒட்டி வாழக்கூடியது. அப்போ பாரசைட்டுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஹாஸ்ட்டுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பாரசைட் அப்படின்னா ஒட்டி வாழக்கூடிய அந்த ஆர்கானிசம், ஹாஸ்ட்னா அது எங்கே போய் இருக்கோ அந்த உடம்பு தான் என்னது, ஹாஸ்ட். ஓகே, இப்போ பாரசைட்டிசம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம பாரசைட் அப்படின்னு சொல்லலாம், வைரலில் இருக்குது. ஓகே, பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ். இப்போ மைக்ரோபியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோமன். ஓகே, ஃபைட்டோ பாரசைட்ஸ்னா பிளான்ட் பாரசைட்ஸ். சூ பாரசைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிளாட்டிக்கல் மிந்தஸ், நிமட்டோட்ஸ், இது எல்லாமே சூ பாரசைட்ஸில், இது எல்லாமே பாரசைட். ஓகே, அப்போது இந்த பாரசைட்ஸ் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ஹாஸ்டோட பாடியில் போய் ஒட்டிகிட்டு இருக்கும். பிளட்டில் இருக்கலாம், இன்டெஸ்டைனில் இருக்கலாம், சரியா, இல்லை பாடியில் ஏதோ ஒரு ஆர்கன்ஸில் இருக்கலாம். சரியா, இப்போ எக்டோ பாரசைட் நம்ம தலையில் இருக்குது, என்ன இருக்குது, லவ்ஸ் இல்லையா, பெயின் இருக்குது, அது வந்து எக்டோ பாரசைட், உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடியது இல்லையா. என்ன பண்ணோம், உடம்புக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு நமக்கு அது இரிட்டேஷன் தானே, நம்ம தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது இல்லையா. அப்போது நமக்கு என்னது தான், நமக்கு இந்த இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, பெயினால் ஏதாவது நமக்கு பெனிஃபிட் இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு நம்மளால் நிறைய பெனிஃபிட் இருக்குது இல்லையா. பிளட்டெல்லாம் நம்மளுடைய பிளட்டை தான் அது என்ன பண்ணுது, சக் பண்ணி எடுக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் த எக்டோ பாரசைட். எண்டோ பாரசைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எண்டோ பாரசைட்னா டேப் பாம் சொல்லிக்குவலாம் இல்லையா, டேப் பாம், அப்புறம் ஆஸ்காரிஸ், இது எல்லாமே என்னது எண்டோ பாரசைட், எங்கே நம்ம பாடிக்குள்ளால் இருக்கக்கூடியது, அதான் எண்டோ பாரசைட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டெம்பரரி பாரசைட், பெர்மனண்ட் பாரசைட். டெம்பரரி பாரசைட்னா கொஞ்ச நாள் இருக்கிறது, பெர்மனண்ட்னா லைஃப் லாங் இருக்குது. இப்போ டெம்பரரி பாரசைட் அப்படின்னா க்ளோச்சிடியம் லார்வா ஆஃப் ஆனோடோனியா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் இருக்கும். அதே மாதிரி பெர்மனண்ட் பாரசைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாஸ்மோடியம், என்டமீபா, ரவுண்ட் வர்ம், பின்வர்ம், டேப் வர்ம், இது எல்லாமே பெர்மனண்ட் பாரசைட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிடேஷன். இப்போ ப்ரிடேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிடேஷனில் ஒரு ஆள் பெனிஃபிட்டட், இன்னொரு ஆள் ஹார்ம். ஓகே, இப்போ ப்ரிடேட்டர் அப்படின்னா யார், ப்ரிடேட்டர் வந்து பெரிய உருவமாக இருக்கும். ஓகே, ப்ரேங்கிறது என்னது, சின்ன உருவமாக இருக்கும்.
அடித்து சாப்பிடுறது யார்? ப்ரிடேட்டர். அந்த ஃபுட்டு யார்? ப்ரே. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ லைன் இருக்குது அப்படின்னா லைன் தான் ப்ரிடேட்டர். ப்ரேங்கிறது யார்? ப்ரேங்கிறது டியர் வந்து ப்ரே. பாரசைட்டிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரசைட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதே நேரத்தில் ஹாஸ்ட் வந்து பெரிய ஆளாக இருக்கும். இங்கே ப்ரிடேட்டர் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, ப்ரே வந்து குட்டியாக இருக்கும். சரியா? ஸோ இதில் ப்ரிடேட்டர் என்ன பண்ணும்? ப்ரேயை அடித்து சாப்பிடும் இல்லையா? அப்போ ப்ரிடேட்டருக்கு நன்மை கிடைக்குது, ப்ரே வந்து அங்கே அழிந்து போகுது. ஓகே, அதான் ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே ப்ரிடேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ப்ரிடேட்டர், ஜெனரலைஸ்டு ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு ப்ரிடேட்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை மட்டும் சாப்பிடக்கூடியது தான் ஸ்பெஷலைஸ்டு ப்ரிடேட்டர். ஜெனரலைஸ்டு ப்ரிடேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரலாக எதை வேணாலும், எந்த ஸ்பீஷீஸை வேணாலும் சாப்பிடக்கூடியதான் யார்? ஜெனரலைஸ்டு ப்ரிடேட்டர். ஓகே, ஸோ இங்கே எனர்ஜி வந்து என்ன ஆகுது? ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் இல்லையா? ஆனால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இல்லையா? ஜஸ்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிவிடுங்க. பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த வீடியோ 2 டைம் கேட்டுட்டீங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம், ஓனாகவே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.